டாக்டர் என்ன சொன்னார்? வாங்க சொல்றேன். ஒரு விதமான மனநோய். நிலைமை மோசமாயிடுச்சுன்னா ஒன்று உங்க பையனை நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அப்பா. ஐயா, எப்படியா இருக்க? உங்களை பார்த்துட்டேன்ல, இனி நான் நல்லா தான் பார்ப்பேன். அம்மா எங்கப்பா? வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு முழுக்க நான் உன் கூட தான் இருக்க போறேன். அப்பா, இனி நீங்க அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்களா? இல்ல, இனி உன்னையும் அம்மாவை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது உன் மேல ப்ராமிஸ். உண்மையாவா சொல்றீங்க? அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது நல்லதா போச்சுன்னு சொல்லுங்கப்பா. நீங்களும் அம்மா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அதுவும் ஒரு வகையில உண்மைதான். இனி என் வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. ஹரி, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ ரொம்ப பேசக்கூடாது. பேசாம படுத்து தூங்கு. இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உமாவை மாதிரி எதையும் அனுசரிச்சு போற கேரக்டர் இவ இல்ல. போகாட்டினாலும் பிரச்சனை தான். நேர்ல போய் பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். மோனிகா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? நேத்து நீங்க என் போனை எடுக்கல, அதனாலதான் எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. இப்படி எல்லாம் நடந்துருச்சு. நேத்து முழுக்க அரிக்கூட ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். அதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். மோனிகா. மோனிகாவா? டார்லிங்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னையிலிருந்து நம்ம உறவு ஒரு டைரக்டருக்கும் ஆர்டிஸ்டுக்கும் உள்ள உறவு தான். அதை சொல்லிட்டு என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகலான்னு வந்தேன். நிஜமாவே என்னை விட்டு போக போறீங்களா? ஆமா மோனிகா, ஏன் சந்தோஷத்தை விட
என் மகனோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்மளுடைய உறவை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்றேன். எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்கல்ல. ஏன்னா நீங்க ஆம்பளை, ஆனா நான் அப்படி இல்ல. முதல்ல நடிக்க வந்தப்போ எனக்கு பிடிச்ச முதல் நபர் நீங்க. நான் செத்து சாம்பலா போனா கூட கடைசி வரைக்கும் உங்க கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன போய் நீங்க வேண்டான்னு சொல்றீங்கல்ல? என் மேலேயும் தப்பு இருக்கு, அத நான் ஒத்துக்கிறேன். நான் கல்யாணமானவன் தெரிஞ்சோம் காதலிச்சது உன் தப்பு தானே. அதனால இப்ப நான் உன்னை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லு. நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். நான் வேணா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. நீங்க வேணும்னா எப்பவும் போல ராத்திரி உங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஆனா மத்த நேரம் ஃபுல்லா என் கூட தான் இருக்கணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் மோனிகா, ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டேன். இனியும் அந்த தப்பை நான் பண்ண விரும்பல. உனக்கு இனியும் வயசு இருக்கு, நல்ல அழகு இருக்கு. ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அதான் நமக்கு நல்லது. நான் கிளம்புறேன் மோனிகா. கிளம்புறேன்னு ஏங்க சொல்றீங்க? நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? உங்களுக்கு தெரியாதா? உங்களை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு. என் மகனா நீயான்னு கேட்டா என் மகன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். நான் எவ்வளவு கெஞ்சியும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. போங்க, போய் உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. தேங்க்யூ. நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். போங்க. தேங்க்ஸ். இருங்க, என் கையால தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்தா, நான் வரேன். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன விட்டுட்டு அவ கூட போவ? என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சியா? உன்னை அவ்வளவு சுலபமா விடுறதுக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னுடுவேன். இல்ல 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 இல்ல, உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொலை பண்ண மாட்டேன். மறுபடியும் என்னை விட்டு போக பார்த்த கொன்னுடுவேன். அம்மா, அப்பா எங்க போயிட்டாரு? நைட் எல்லாம் தூக்கம் இல்லையா? அதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. அம்மா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் உன் முகத்திலே தெரியுதே. உமா, வாங்க. ஹரி, how are you?
ஐம் ஃபைன். என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். சிஸ்டர்? ஆமா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. ஹரி, திஸ் இஸ் ஃபார் யூ. நீ சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணும். ஓகே? தேங்க்யூ அங்கிள். அப்ப நான் முதல்ல கிளம்புறேன். சிவா வரலையா? நைட் பூரா இங்கதான் இருந்தாரு. நான் காலையில வந்தப்ப காணோம். அவ வீட்டுக்கு போயிட்டாரோ? தெரியல. ஆனா நிச்சயமா இனி அவ கூட சேர்ந்து வாழ மாட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். எப்படியோ நீ பழைய உமாவா எப்பவும் போல கலகலன்னு இருந்தா அதுவே எனக்கு போதும். தேங்க்ஸ் டி. சரி உமா, நானும் கிளம்புறேன். நாளைக்கு வரேன். சரி சந்தியா. மோனிகா, என்ன இதெல்லாம்? முதல்ல இந்த கட்டை அவுத்து விடு. என்ன சொன்ன? கட்ட அவுத்து விடவா? எதுக்கு? என்ன விட்டுட்டு அவ கூட போறதுக்கா? இங்க பாரு, ஒரே அடி மண்டை பொளந்துரும். என்ன இது? தெரியல. ஊசி. எதுக்கு? உனக்குத்தான். ஏன்? என் கூட இருக்க சம்மதிக்கிற வரைக்கும் மயக்க மருந்து. நோ நோ நோ. மோனிகா, ப்ளீஸ் என்னை விட்டுரு. உனக்கு என்ன, நான் உன் கூட வாழணும், அவ்வளவுதானே. நான் உன் கூடவே இருக்கேன். இப்ப என்னை விட்டுரு. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் தேர்னதும் நான் வந்துடுறேன். இப்ப என்னை விட்டுரு ப்ளீஸ். நீ சொன்னதும் நான் உன்னை விடுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? என்ன கதை சொல்றியா? அதுவும் நடிக்கிற என்கிட்டயே நடிக்கிறியா? சூப்பர் நடிப்பு டைரக்டர் சார். நான் சத்தியமா சொல்றேன், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. பையன் பையன் பையன், இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் தானே. முதல்ல அவனை போட்டு தள்ளுறேன், அப்பதான் எல்லாம் சரியாகும். இப்பவே போறேன். வேண்டாம் மோனிகா, என் பையனை ஒண்ணும் பண்ணிடாத. நான் எங்கேயே இருக்கேன், நான் எங்கேயே இருக்கேன். இனி நீ இந்த வீட்ல இருந்தும் என் பிடியில இருந்தும் எங்கேயும் போக முடியாத. மோனிகா, தயவு செஞ்சு அந்த போனை எடு. அது நிச்சயம் உமாவா தான் இருக்கும். என் பையனுக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது. துடிக்குதோ? உன் மனசு துடிக்குதோ? அங்க நீ பெத்தது சாக போகுதுன்னு உன் பொண்டாட்டி மனசு துடிக்குது. இங்க உன் மனசு துடிக்குதோ? விளையாடாத மோனிகா, தயவு செஞ்சு என் போனை எடு. ஹரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கண்டிப்பா சொல்றேன், உன்னை கொன்னுடுவேன். இங்க பாருடா, டைரக்டர் சாருக்கு கோபம் வருது. ஹலோ, அவர் எங்க? அவர் என்ன? எவரு? பேர் இல்லையா? என் புருஷன் எங்க? எங்க பாருடா,
இவங்க புருஷனாமே. அப்ப எனக்கு யாரு? அவர் உனக்கு யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவர் எங்க? என் முந்தானில தான் முடிஞ்சு வச்சிருக்கேன். மோனிகா, இங்க உள்ள நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்காத. அவரை முதல்ல கூப்பிடு. இங்க பாருங்க, உங்களுக்கு எது வேணாலும் கேளுங்க. சிவாவை மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்னால அவர் இல்லாம வாழ முடியாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க. எனக்கு அவரை விட்டு கொடுத்துடுங்க. ஸ்டாப் இட் மோனிகா. அவர்கிட்ட முதல்ல போனை கொடு. ஏய், அங்கேயே உட்காரு. என்கிட்ட அற வாங்காத. என்னடி கெஞ்சிக்கிட்டு இருக்க? கேட்கலையா? அவர் எங்கன்னு கேக்குறல்ல. கொன்னுட்டேன். மோனிகா, கத்தாத. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, அவரு ஏன் புருஷன். அவரை தேடிக்கிட்டு யாரும் இங்க போன் பண்ண கூடாது. புரியுதா? சொல்றது கேளு மோனிகா. மோனிகா போனை கொடு. ஏய், என்ன பொண்ணு மேல திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? இங்க பாரு, என்ன தவிர வேற எவளையாவது பார்த்த கொன்னுடுவேன். புரியுதா? ஐயோ அம்மா, கால் வலிக்குதே. சொன்ன கேட்டியா? ஒழுங்கா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? மோனிகா, நான் பாத்ரூம் போகணும். மோனிகா, காலம் முழுக்க வேணும்னாலும் நான் உன் கூடவே இருக்கேன். இந்த கட்டை அவுத்து விட்டுரு. கால் வலி, உயிர் போகுது. ப்ளீஸ். அது எனக்கு தெரியும். என்ன சாப்பிடுற? உனக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வா. நான் வெளியில போறேன். வர வரைக்கும் இங்கேயே கடை. தண்ணி தண்ணி. சிவா,
என்னங்க இதெல்லாம்? அவ எல்லாத்தையும் பூட்டி வச்சிட்டா. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என் காலை வேற உடைச்சிட்டா. காலை உடைச்சிட்டாளா? இப்ப பேச நேரம் இல்ல. அவ வந்தாலும் வந்துருவா. முன்பக்க கதவெல்லாம் பூட்டி இருக்கு. நீ பின்பக்கமா வந்துரு. பூட்டை உடைச்சிட்டு வந்துரு. அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடு. ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ். சரிங்க, நீங்க கவனமா இருங்க. நான் வரேன். हेलो भले पुलिस इंचे नमसे उमा सैन बोर लपुरन स्वामी साई तिलटी चले य करेंट saya ada di kawasan Dimensara. உமா அவ வந்துட்டா. நீ போயிடு. இல்லங்க, உங்களை காப்பாத்தாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வேணாம் உமா. உமா. சிவா, சிவா, வாங்க சிவா, வாங்க. நல்ல வேலை உமா, இவ பிடியில இருந்து என்ன காப்பாத்திட்ட. நம்ம இந்த மதுரை பிக்னிக் போய் எத்தனை வருஷமா ஆச்சு? ஆமா ஹரி, ஒரு 3-4 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். அப்பா, இனிமே ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்பா. ஓகே ஹரி. ஒவ்வொரு மாசமும் பிக்னிக் போகணும்பா. ஓகேப்பா. இப்படி ஊர் சுத்துறதுக்கு பணத்துக்கு எங்க போறது? எங்க பாஸ் இருக்காருல்ல. யார் உங்க பாஸ்? தி ஃபேமஸ் டைரக்டர் மிஸ்டர் சிவகுமார். இருந்தாலும் உனக்கு லொல்ல ஜாஸ்திடா. பாவங்க அந்த பொண்ணு மோனிகா, இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே இல்லைல்ல. ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. நல்ல வேலை, சீரியஸா அவளுக்கு எதுவும் ஆகல, ஆகவும் கூடாது. அப்பா, பிக்னிக் முடிஞ்சதும் மோனிகா ஆண்டி போய் பார்த்துட்டு வரலாம்ப்பா. ஓகே, கண்டிப்பா போயிட்டு வரலாம்.